எனக்கு குழந்தை வேணும். என் பேர் மன அசிங்கமாக கேட்காதடா. நம்பி நம்பி மோசம் போயிட்டேன். நான் தேவனோட பிள்ளை. என் அம்மா அப்பா வீட்டில் நல்ல சுகமாக வளர்ந்தேன், நல்ல செல்வாக்காக இருந்தேன். அவங்க நம்மளை ஆதரிக்கிறதே கிடையாது. உலகத்தில் அன்பு கூர்த்தார். யோவான் 3:16. பாட்டிமா உங்கள் பேர்? என் பேர் மேரி. மேரி. ஓகே. ஏன் பாட்டிமா இங்கே வந்துட்டுருக்கீங்க? ஏதோ ஒரு கஷ்டத்தோட குடும்பம் தான் ராஜா. வீட்டில் யாருமே சரியில்லை. நம்ம சொல் பேசி பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிள்ளைங்கள ஒரே ஒரு பொண்ணு குழந்தை வயசுலேயே செத்து போட்டு. என்னை ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கிறவங்க யாருமே கிடையாது. நான் பிறந்த நாள் முதலாம் என் அம்மா அப்பா வீட்டில் நல்ல சுகமாக வளர்ந்தேன், நல்ல செல்வாக்காக இருந்தேன். நான் கணவர் கட்டி எனக்கு குழந்தை இல்லைன்னு 3வது தங்கச்சி போய் கட்டின்னு வந்தார். அவளுக்கு 2 பையன் 2 பொண்ணு இருக்குது. எனக்கு குழந்தை வேணும். என் பேர் மன அசிங்கமாக கேட்காதடா. அந்த அசிங்கத்துக்கெல்லாம் நான் ஈடுபட மாட்டேன். என்னை கேட்காத, நீ கேட்குறவங்கள நீ கேளு. நான் தேவனோட பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. நீ என்னை கேட்டால் ஆண்டவர் அவர் உன்னை விசாரிப்பார். உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? இல்லையம்மா, குழந்தைல ஒரே ஒரு பொண்ணு குழந்தை வயசுல செத்து போனது. தங்கச்சி பிள்ளைங்க 2 பையன் 2 பொண்ணு இருக்குது. அவங்களும் உங்களை பார்த்துக்கலையா? அவங்க நம்மளை ஆதரிக்கிறதே கிடையாது, பார்க்கறதே கிடையாது. ஆண்டவருடைய தேவ கிருபையினால் ஆண்டவர் ஏதோ எனக்கு வழி நடத்துகிறார். உங்கள் கணவர் இல்லையா? அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது. என் கணவர் இருக்கும்போதே என் ஆண்டவர் சொந்த ரட்சகரா என்று நான் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்று நாள் வரையிலும் என் ஆண்டவர் தான் நான் தொழுது கொள்கிறேன். மனசால நம்பக்கூடாது. நம்பி நம்பி மோசம் போயிட்டேன். இப்போதான் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆலோசனை பிரகாரம், அவருடைய ஞானத்தினாலும் அவருடைய அறிவினாலும் நமக்கு நல்ல அறிவு கொடுத்து சகலத்தையும் அவர் செய்கின்ற வல்லவராக இருக்கிறார். சாப்பிட்டீங்களா? தொண்டை சாப்பாடு முழுக முடியாது. காலைல கொஞ்சம் கஞ்சி மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு காஃபி ஒரு பால் வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோட இருக்குது. இது எப்படி நயமா? எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் பாட்டங்காலத்தில் நல்லா வெள்ளாமை வந்தது. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த 80 வயசுக்கு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து அவர் என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவருடைய ஜீவனால் தான் எனக்கு ஜீவன் கொடுத்து கால் கீழே விழுந்து ரத்தம் கட்டிச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை. ஆண்டவருக்கு நான் எவ்வளோ விசுவாசமாக இருந்தால் என்னோடய கால் ரத்தம் கரைஞ்சி அந்த வீட்டில் கொஞ்சம் வாடி கொஞ்சம் நடக்க போவான். என் காலுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். உன் கால்கள் இடராமல் தள்ளாடாமல் உன்னை காலுக்கு திடன்படுத்தி நான் நடத்தி வைத்தேன். நன்றி பாட்டி. சமூகத்தில் ராஜா இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, தேவனோட வார்த்தைகள் நான் சொல்கிறதுக்கு வழியில். அல்லாஹ் நிருபம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றேன். எவையோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிப்பு இல்லாவாய் இயேசுவா உலகத்தில் அன்பு கூர்த்தார். யோவான் 3:16. நன்றி பாட்டி. ஓகே.